அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால விலகி போன உறவுகள் விரும்பி வருவார்களா என்பதை பற்றி தான் இதுல பார்க்க போறோம். கண்டிப்பா அதற்கு சான்சஸ் இருக்கு. அதாவது சட்டென்று மாறிடும் வானிலை போல உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரப்போற ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு படிப்படியாக ஏற்பட போகுது. பொது பலனாக இதை நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது மே 18ஆம் தேதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவும் வருது. கேந்திரங்கள்ல ராகு கேது இருக்கிறது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பா இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க கடந்த காலங்கள்ல ரிலேஷன்ஷிப் வகையில தான் நிறைய பிரச்சனை. அதாவது திருமண உறவில் அல்லது ஒரு காதல்ல இருக்கீங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்க அந்த உறவுகளில் பிரச்சனைகளோட வாழக்கூடிய சூழ்நிலை, அதாவது பிரிந்திருக்கிறது அல்லது சேர முடியாம இருக்கிறது, பிரிந்து விட்டு சேர முடியாம இருக்கிறது, அது தற்காலிக பிரிவா அல்லது நிரந்தர பிரிவான்னு தெரியாம குழப்பத்தோடு இருக்கிறது. அதே போல இந்த கணவன் மனைவி உறவை தவிர கூட உங்களுக்கு நெருக்கமான நண்பரா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள். விலகி போன உறவுகள் விரும்பி வருவார்களா என்பதை பற்றி எல்லாம் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ராகு கேது பாத்தீங்கன்னாக்க மே 18ஆம் தேதி பயிற்சி ஆகுதுன்னாக்க இந்த அமைப்புல அடுத்த 1.5 வருஷம் இருக்கும். அப்போ 2026 டிசம்பர் மாதம் முடிகிற வெள்ளுமே இந்த அமைப்பு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதோட சனி பயிற்சி குரு பயிற்சி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுது. குரு பகவானை பொறுத்தவரையிலும் மே 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகுது. அஷ்டமத்து குருவா ஆகுது. இந்த அஷ்டமத்து குரு ஒண்ணுதான் கொஞ்சம் நெகட்டிவ். அதே சமயத்துல சில பாசிட்டிவ் இருக்கு. அதோட பார்வைகளை பேஸ் பண்ணா பாசிட்டிவும் இருக்கு. அதே போல இந்த சனி 5ஆம் இடத்துக்கு வர்றது நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ராகு கேது 4-10 இருக்கிறது, நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு பரவாயில்ல, பெட்டரா தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்றத நாம புரிந்து கொள்ளலாம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையான உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள், அதே போல சில பேருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிந்திருக்கிறது, வழக்குகள்ல இருக்கிறது அல்லது காதல்ல இருக்கீங்கன்னா கூட தனித்து இருக்கிறது, உங்களோடு பழகிய ஒரு நெருங்கிய உறவு உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பார்கள். இப்படி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, தொழில கூட நிறைய அலைச்சல், ஆனா வருமானம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். கடந்த காலங்கள்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட கிடைச்சிருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா உறவுகள் விஷயத்துல நிறைய மன வருத்தங்கள், பிரச்சனைகள், அலைச்சல்கள், பயணங்கள், ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மல்டிப்ளை பண்ணக்கூடிய கிரகம். சுகம் கூடும். அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு விட்டு போன உறவுகளாலேயோ அல்லது நீங்க தேடாத உறவுகளாலேயோ உங்களுக்கு சுகம் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களை விட்டு விலகி போனவர்களே கூட மேக்சிமம், சப்போஸ் கணவன் மனைவியா இருந்து பிரிந்து போயிருக்கீங்க, ஒரு தற்காலிக பிரிவுனாக இந்த காலகட்டத்தில் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல காதல் இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிந்திருக்கீங்க அல்லது சேரலாமா சேர முடியுமான்னு கேள்வியோடு இருக்கிறீங்கன்னாக இந்த காலகட்டத்தில் துணிந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. திடீர்னு கல்யாணம் கூட ஆயிடும் அல்லது ஏதோ ஒரு வகையில சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டுடும். அதே போல இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உடல்நல தொந்தரவு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருப்பீங்க. ஆனாலும் இந்த ராகு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. அதாவது தேவையில்லாத பயணங்கள், அலைச்சல்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. பயணங்கள் உங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்கள்லாம் வரும். அது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதனால சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே போல அண்ட அயலார்கள், சில நண்பர்களோட உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அப்போ அவங்களோட கொஞ்சம் பழகும் போது உஷாரா இருக்கணும். அல்லது உங்களுடைய பிரச்சனைக்கு அந்த தேர்ட் பர்சனை இழுத்து விடாம இருக்கணும். தேர்ட் பர்சன் போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, உங்க சகோதர சகோதரி கிட்ட சொல்றீங்க அல்லது ஒரு நண்பர்கிட்ட, வேற ஒரு நண்பர்கிட்ட போய் சொல்றீங்கன்னா உங்க கணவன் மனைவி பிரச்சனை அது பூதகரமா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க அதே வாழ்க்கை துணையுடைய தாய் வழி உறவுகள், அதாவது மாமியாருடைய உறவுகள், இவங்க கிட்டையும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். அதனால மன வருத்தங்கள் வரும். அதே போல உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபுட் பாய்சன் எல்லாம் ஆகாம பாத்துக்கணும். உடம்பு கொஞ்சம் டெய்லி வாக்கிங் போங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
உங்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொலைதூரத்துல பணி செய்யறதுக்காக நீங்க கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டுக்கிறீங்கன்னாக தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு சாத்தியம் உண்டு. புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவ செலவு எடுத்து புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு. அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க புத்திரர்களுக்கு திருமணம் ஆகுறது, புத்திரர்களால செலவுகள், சில மன வருத்தங்களும் சில பேருக்கு ஏற்படும். சோ அந்த வகையில வந்து நீங்க புத்திரர்கள் வகையிலேயே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அனுஷ நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க, இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்கள்ல ஒரு இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க, ஊர் மாற்றம் கூட சில பேருக்கு அடைஞ்சிருப்பீங்க, பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில பேருக்குலாம் வந்து இன்னொரு டிரான்ஸ்பர் கூட கிடைச்சிருக்கும், அரசு பணியில இருப்பவர்களுக்கு சொல்றேன். அதே போல அரசு பணியில இருப்பவர்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கைடன்ஸில் தான் அங்க வேலையே நடக்கும். உங்களுக்கான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அந்த வகையில வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு பொருளாதார ரீதியா பெரிய தட்டுப்பாடு கிடையாது, பண வரவுலாம் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா பெண்களால பிரச்சனை, ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, அல்லது உறவு பெண்களாலையும் சரி, அல்லது வாழ்க்கை துணிவராலையும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். கடந்த 1.5 வருஷமாவே இந்த எதிர்பாலினரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களை பிரிந்து இருக்கிறது, அல்லது அவர்களுடன் கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, அல்லது அவங்களுக்கு உதவி செய்துட்டு அதற்காக பிரதிபலன் பாராம அவங்க உங்களை ஏமாத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி எல்லாம் அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒரு ஆபரேஷன் அல்லது ஒரு மருத்துவ விரயமும் கடந்த வருடங்கள்ல 2024ல ஏற்பட்டிருக்கும். சோ இதெல்லாம் வந்து இந்த ராகுகேது பயிற்சியால மாறுமானா உங்களுக்கு வந்து இன்னொரு டிரான்ஸ்பர் ஆகி ஒரு அருகாமையிலேயே போய், அதாவது உங்க நேட்டிவ்க்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைதூரத்தில் இருக்கீங்க, வெளிநாடு வெளியூர்ல பணிபுரியினாக்க ஒரு நல்ல ஒரு ஜாப் சேஞ்சஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை மாற்றம் ஒரு உறுதியா இருக்கும். அது வந்து பிரைவேட்ல இருக்கவங்களுக்கு சொல்ற மெயினா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் சேஞ்சஸ், அதாவது ஒரு ஊதிய உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் வருங்க. இந்த ராகுகேது பயிற்சியால அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை கிடையாது அப்படின்றத நான் திரும்பவும் சொல்றேன். பணம் வரும். அதே போல வேலையில எப்படி இருக்கும்னாக்க அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். வேலையில ஒர்க் ப்ரெஷரும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க தான் வேலையில கைடன்ஸ் மற்றவங்களை பண்ற மாதிரி இருக்கும். அதே போல சில பேர்ல படிச்சோ அல்லது வேற ஒரு முயற்சி செய்தோ பிரைவேட்ல இருக்கிறவங்க வேற ஒரு நிறுவனத்துக்கோ வேற ஒரு பதவிக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் வரும். அதே சமயத்துல வேலையில நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. வேற ஒரு முயற்சியின் மூலம் உங்களுக்கு அதை விட ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை செய்வீங்க. புதிதாக கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது கூட்டாளிகள் இருந்து விலகி இப்பதான் நீங்களே நியூவா பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். சில பேர் ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க. இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்றதுக்கு நிறைய ஐடியாக்கள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த 4-10 ராகுகேது இருந்தா பிசினஸ் பண்ணுவீங்க. அதே போல மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல திருமணத்துக்கு மீறிய புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கெல்லாம் சொல்றேன் நானு, அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே, அதாவது சில பேருக்கெல்லாம் திருமணத்துக்கு மீறிய உறவுகள், அந்த உறவால் சுகம் வர்றது மகிழ்ச்சி வர்றது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். எல்லாருக்கும் கிடையாது. உங்க ஜாதகத்திலையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேது 10ல் இருக்கு. அதே போல உங்க ஜாதகத்துல 7க்குரியவன் பாதிக்கப்பட்டிருக்காரு, வக்கரமாயிருக்காரு. 7ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குன்னாக கலசர தோஷம் உடையவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒண்ணு மறுமணம் ஆகும், திருமண வாழ்க்கையில் பிரிந்திருக்கீங்கன்னாக, அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ சில புதிய உறவுகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்றதான் நான் சொல்ல வர்றது. கடனுடைய அழுத்தம் குறையுமா அப்படின்னாக்க, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு, குறிப்பா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடனை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும் உங்களுக்கும். அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னாக்க அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஏறுதல வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறமே மேக்சிமம் இந்த ராகுகேது பயிற்சி வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஏதோ ஒரு வகையில சில நன்மைகளை கொடுக்கும். சரி, என்னதான் பாதிப்பை கொடுக்கும்னாக்க தேவையற்ற அலைச்சல்கள் பயணங்களை நிறையவே கொடுக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய கேதுவால எந்த ஒரு ஹையர் போஸ்டே கிடைச்சா கூட, சேலரியே நிறைய கிடைச்சா கூட ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனே இருந்துகிட்டே இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய டென்ஷனால ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது பணம் சம்பாதிக்க முடியும், ஆனா அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு இருக்கும்.
பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போட்டி பொறாமையும் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதே போல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வீடு, சொத்து, வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்திலும் சில பேருக்கு உண்டு. புதிய வீட்டு குடி போவீங்க, இடமாறுதல்கள் ஏற்படும். அந்த வகையிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பினான்சியலி கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதே போல எந்த ஒரு பொருள் வீடு வாங்குறீங்க அல்லது சொத்து வாங்குறீங்கனாலையும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால பணம் உங்களை விட்டு கைவிட்டு போகுதுனாவே எவிடன்ஸோட நீங்க பாத்துக்கணும். எவிடன்ஸ் இல்லாம பணத்தை கொடுக்குறீங்கன்னாக்க அது சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உயர்வான மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா வாங்கணும். 4 இடத்துல விசாரிச்சு பொறுமையா ஒரு ஒப்பந்தம் போட்டு பொறுமையா வாங்குறது நல்லது. அதே போல அவசர கதியில வாங்கும் போது இந்த நிலம், சொத்து பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு வில்லங்கமான சொத்து உங்க தலையில கட்டிடுறாங்க, அல்லது வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு சொத்து உங்க தலையில கட்டிடுறாங்கன்னா உங்களுக்கு அது எப்பயுமே ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாங்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு அவசரத்துல வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள சொத்து அல்லது கம்மியா போகக்கூடிய ஒரு லேண்டை உங்க தலையில அதிக விலைக்கு வித்துருவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு வாங்கக்கூடிய நேரத்துல. அதே போல ஒரு தவறான திட்டத்துல முதலீடு செய்யறது, ஊக வாணிகங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, லாட்டரி, இதெல்லாமும் சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சில நண்பர்களால. அந்த மாதிரி போனீங்கனாலும் உங்களுக்கு பணம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பேராசைப்படாம இருக்கணும். அது எந்த தொழில இருந்தாலும் சரி. ஈவன் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நிதி ஹேண்டில் பண்றீங்கன்னாக்க கண்டிப்பா பேராசைப்படுறீங்கன்னாக்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடமாறுதல், தேவையற்ற இடமாறுதலா இருக்கும், மதிப்பு குறைவு இருக்கும். அந்த இடத்துல அலைச்சலும் பயணமாகி உங்களுக்கு சில கெட்ட பேரும் இந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது என்ன நமக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு எய்மோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கும். இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு அப்புறமும் பெரும்பாலும் கேட்டை நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா இப்ப சனி கொடுத்த அளவுக்கு ராகு கொடுக்க மாட்டாரு, பயப்பட வேண்டியதில்லை. ஆனா தேவையில்லாத பயணம், அலைச்சல், மன உளைச்சல்லாம் இருந்துச்சுனாக்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம், அடிக்கடி சளி பிடிக்கிறது, கை கால் வலிக்கிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆபரேஷன் பண்ற அளவுக்கு, மருத்துவ விரயங்கள் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு மேக்சிமம் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள், நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரையிலும் அடுத்த வருஷம் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல சக்சஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு தொலைதூரத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா உங்களுக்கு சில பேருக்கு பேமெண்ட் சீட்டா கிடைக்கும், சில பேருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அந்த பிராப்தம் உள்ளவர்களுக்கு நீட் எக்ஸாம்ல ஒரு பேமெண்ட் சீட் கிடைக்கிற அளவுக்காவது கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மொத்தத்துல இந்த ராகுகேது பயிற்சி ஓரளவுக்கு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம், ஆனா சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணோம். அந்த வகையில நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள்ல தேர்ட் பர்சன் இன்டர்ஃபயரை தவிர்த்துட்டு நீங்க இருந்தீங்கன்னாக்க பெட்டராகவே இருக்கும். இருக்கிற தொழில சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் பண்ணீங்கன்னா நிம்மதியாவே இருப்பீங்க. மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சியால நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு மாசம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்கள்ல. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.